Okay, sir. All right. நீங்க படிச்சு காட்டணும். My college is a divine place. It's very orthodox, spiritual, and culture oriented. Okay, போயிட்டே இருங்க. Swamiji will say usually to get up early and use that time for meditation so that your mind will be fresh and energetic for the whole day. So that ஒரே I ஒரு am மட்டும் பாத்துக்கலாங்களா? following his யூசுவலி words போட்டுருக்கீங்க and getting up early. ஒரே நிமிஷம். யூசுவலி போட்டிருக்கீங்க sir. இல்லையா? சுவாமிஜி சேஸ் போடுங்க, வில் சேன்னு போட வேண்டாம், அப்படியே தமிழ் Yes, படுத்த sir. வேண்டாம். சுவாமிஜி சேஸ் யூசுவலி வர்றப்ப சேஸ் தான் வரும். டு கெட் அப் இயர்லி அண்ட் யூஸ் தட் டைம் ஃபார் மெடிடேஷன் நல்லா இருக்கு. அந்த வில் சேக் பதில் சேஸ் போட்டா நல்லா இருக்கும், அது கரெக்டா இருக்கும். Okay. Yes, நெக்ஸ்ட். So that your mind will be fresh and energetic. பாத்தீங்களா? சோ தட் அப்படி ஆரம்பிக்க கூடாது வாக்கியத்தை. ஃபார் மெடிடேஷன் இந்த டாட்டை தூக்கிடுங்க. அந்த டாட் மெடிடேஷனுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? Yes, sir. அந்த ஃபுல் ஸ்டாப்பை தூக்கிடுங்க. ஏன் தெரியுங்களா? சோ தட் வந்து ஒரு வாக்கியத்தோட நடுவுல தான் வரணும், வாக்கியத்தோட ஆரம்பத்துல வரக்கூடாது. இந்த சோக்கு அப்புறம் கமா போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? Yes, sir. அதை கட் பண்ணிடுங்க. டாட் எடுத்துட்டு சோ ஸ்மால் எஸ் போடுங்க. சோ தட் வந்து கனெக்ட் பண்றீங்க. சோ தட்ங்கிறது கன்ஜங்ஷன். அது இந்தியால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தக்கூடாது, தப்பாயிடும். ஒண்ணும் கிடையாது. To get up early and use that time for meditation so that your mind will be very fresh. Yes, sir. And energetic for the whole day. இதுதான் வந்து சுவாமிஜி சொல்றதா சொல்றீங்க இல்லையா? Yes, sir. அது இது வந்தாலே போதும். சோ தட் அப்படி போட்டுங்க. நான் சொன்னது அந்த வாக்கியத்தை இப்படி அது மட்டும் இப்ப ஹோல் டே திருப்பி சோ தட் போட்டுருக்கீங்க பாத்தீங்களா? Yes, sir. Yes, sir. சோ தட் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணும். நீங்க யூஸ் பண்றது பிகினிங்கா யூஸ் பண்ண வேணாம். சோ தட் இப்ப ரெண்டு வாட்டி அதே மாதிரி சோ தட் போடாம வெரைட்டி நீங்க காட்டிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஹோல் டே சோடு போடுங்க, தட்டை தூக்கிடுங்க. சோ தட் வேற மீனிங். அந்த சோன்னு போட்டுட்டு சோ ஐ ஆம் following his words and getting up early always. சூப்பர். மை காலேஜ் இஸ் a divine place. இந்த டி ஐ அந்த ஐ கரெக்டான ஐ போன ஈ மாதிரி தெரியுது. மை காலேஜ் இஸ் a divine place, very orthodox, spiritual and culture oriented. Super. Swamiji usually says to get up early and use that time for meditation so that one's mind so that our mind will be fresh and energetic for the whole day. So இது வந்து வேற சென்டென்ஸ் டாட் வச்சிட்டீங்க. So I am following his words and I am getting up early always. Super. Yes, sir. இப்ப என்ன சொல்றேன்? I am following his words க்கு பதிலா I follow his words னு போட்டுக்கலாம், தப்பு இல்ல. And get up early always. Always யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா மேம்? ஆல்வேஸ் யூஸ் பண்றப்ப சிம்பிள் பிரசன்ட்லயே போட்டு. Okay. அவ்வளவு. இப்ப வந்து நவுன் போடுறேன், அட் பிரசன்ட்னு போடுறோம், அப்படி போட்டாக்க நீங்க பிரசன்ட் கன்யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே. So I follow his words and get up early always and always get up early. இந்த ஆல்வேஸ்ங்கிற வார்த்தை போடுறதுனால சிம்பிள் பிரசன்ட்டை வச்சு லாக் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சிக்னல் வேர்டும்பாங்க. சிக்னல் வேர்டு இந்த ஆல்வேஸ்ங்கிறது வேர்பு, ஒரு சிக்னல் வேர்பு, அட்வர்பு. இது ஒரு சிக்னல் வேர்டு, கரெக்டா இது பண்ணும். அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இது வந்து ஆங்கில இப்ப இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ தாய்மொழியா கொண்டவங்க பாக்குறப்ப, இல்ல இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளவங்க பாக்குறப்ப இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்க சார். நெக்ஸ்ட் உங்க பேராகிராஃப், அடுத்த பேராகிராஃப். I have given practice to my son also. The same. For the same. Also for the same. For விட்டுட்டீங்க. For the same. For அந்த இடத்துல அந்த preposition விட்டுற கூடாது. I have given practice to my son also for the same. Okay. So that he is able to do the so that வந்துருச்சா? so that இன்னமே beginningல ஒரு சோன்னு ஆரம்பிக்கலாம், so that ஆரம்பிக்க முடியாது. Okay sir, fine. So come on. So he is able to do his school's maths work very fast. School math னு போட, schools math னு போட வேண்டியதில்லை. School math. mathம்பாங்க, அமெரிக்கால mathம்பாங்க, பிரிட்டன்ல mathsம்பாங்க. School maths apostrophe எடுத்துருங்க. School maths work very fast. Yeah, he is able to do school maths
ஒர்க் கட் பண்ணுங்க, ஒர்க் வேண்டாம். மேத்ஸ்லயே ஒர்க் ஒளிஞ்சிருக்கு. Oh, okay. Maths very fast. வெரி நைஸ், சூப்பர், நல்லா பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப மைனர் மிஸ்டேக் தான் மேம். அது அது அதர் தென் தட் இட் இஸ் ஓகே. ஒரு நிமிஷம், இதுதான் பண்ணீங்களா, இன்னொன்னு பண்ணிருக்கீங்களா நீங்க? The இவ்வளவுதானா? next page. இருக்குங்க சார். Prayer in the early Yes, morning. yes. Prayer in the early morning definitely gives some power to our mind and body. Super. No doubt in it. There is no doubt in, there is விட்டுட்டீங்க. டம்மி சப்ஜெக்ட் விட்டுட்டீங்க. There is no doubt. Dummy subjects are dummy verb. There is no doubt in it. No doubt in it இன்ஃபார்மலா பேசுறது. There is no, SV விட்டுற கூடாது. There is no doubt in it. Super. Next. So my dear friends, take initiative to do prayer in the morning and see the changes in your routine life. Super. இதுல என்னன்னா சோக்கு அப்புறம் கமா போடுங்க. My dear friends, கமா போட்டு டபுள் கோட் போட்டுருங்க. Okay. ஸ்பீச்ல பேசுறீங்க பாத்தீங்களா? My dear friends, double quote. Take initiative to do prayer in the morning and see the changes in your routine life. Double quote முடிச்சிடுங்க. புரியுதுங்களா? Yes sir, yes sir. மேற்கோள் குறி வேணும். ஏன்னா டைரக்டா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்னு அட்ரஸ் பண்றீங்க. Okay sir. அது மட்டும் ரொம்ப பிரமாதம். I will give a 8 out of 10. 8 out of 10 I will give it. Thank you sir. சூப்பர், சூப்பர். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப மெயினா வேணும். வீட்டுல போய் நீங்க ஒர்க் பண்ணணும், திருப்பி சேஞ்ச கொண்டு வரணும். சோ தட்ங்கிறது நிறைய பேர் தப்பு பண்றதை நான் பார்த்துருக்கேன். அது இந்தியாவில தான் நம்ம தப்பு பண்ணணும். அதை தப்பு பண்ணாம கொண்டு வந்துட்டீங்கன்னா பயங்கர ஈஸியா இருக்கும். அப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. நீங்க உங்களை லேட்டா தான் நான் குரூப்ல ஆட் பண்ணேன். அந்த ஷார்ட்ஸ் நான் சிலதை அனுப்புறேன். வீக்கெண்ட் கொஞ்சம் அனுப்புறேன், பாக்கி எல்லாருக்கும் அனுப்புறேன். இந்த ஷார்ட்ஸ் நான் அனுப்புற ஷார்ட்ஸை பார்க்கணும் நீங்க. ஏன்னா ஷார்ட்ஸ்ல வந்து ரீடிங்கும் இருக்கும், லிசனிங்கும் இருக்கும். சுமதி மேம், நான் அனுப்புற ஷார்ட்ஸ் நீங்க வீக்கெண்ட்ல அனுப்புறதை கொஞ்சம் எதாவது பாத்தீங்களா? மார்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். அது வந்து பயனுள்ளதா இருக்குதா? இருக்கு சார். நிறைய கொஞ்சம் அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு சார், அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. இன்னொரு வாட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அவங்க பேசுறது கொஞ்சம் அட்வான்ஸ் இங்கிலீஷா இருக்கு சார், அது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. அது 10 வாட்டி கேட்கணும் ஒரு ஷார்ட்ஸ். ஆமா சார், ஒரு வாட்டில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒரு 4-5 டைம்ஸ் கேட்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்காக அது பண்றது, அதுதான் பண்றது. இந்த கோர்ஸோட முக்கிய நோக்கமே அதான், ரிவைஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். ஏன்னா இந்தியன்ஸ் பேசுறது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாமே, இல்லைங்களா? இவங்க பேசுறதை பாருன்னா இந்தியால பேசுறது எப்படி இருக்குங்க? ரொம்ப சிம்பிளா இருக்குமா? ஆமாங்க சார். அது புரிஞ்சிட்டோம்னா கடலே கடக்க போறோம். ஆறு என்னங்க இருக்கு? கடலே கடக்குறீங்க நீங்க. ஓகே சார். ஆத்த ஈஸியா கடந்துடலாம் இல்லைங்களா? பண்ணிடலாமா இல்லைங்களா? எஸ் சார், எஸ் சார். அதுல ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஒரே இதுலயே கொடுத்து பயமுறுத்த வேணாம்னு பார்த்தோம். நீங்க ஒரு 1000 ஷார்ட்ஸ்னாவது பார்க்கணும், கேட்கணும், எழுதணும், படிக்கணும். 1000 ஷார்ட்ஸ்னாவது அப்படி பண்றப்ப அதை எழுதணுங்கிறது ஸ்கிரிப்ட் எடுக்கணும். அதுல படிக்கிறப்ப சப்டைட்டில் படிக்கணும். அது ஓடுறப்ப லிசன் பண்ணணும். இதை நீங்க திருப்பி படிக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்கு எல்லாமே ஒரு ஷார்ட்ஸ்ல அவ்வளவு பண்ணணும். புரியல வரணும் பண்ணணும். ஷார்ட்ஸ் கொடுக்கறதோட காரணமே அதான். இது ரொம்ப பெரிய இது கொடுத்தோம்னா ரொம்ப ஆயசமா இருக்கும். ஐயோ 4 நிமிஷம் 5 நிமிஷம் முடியாது, 50 செகண்ட்னா ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு ஐடியா பண்ணி கொடுக்கறது தான். இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யூ கேன் டூ திஸ். ஆல் ரைட், வெரி குட். இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துருவோம் நம்மளோட எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி. வாட் இஸ்